ஹலோ கைஸ், நீங்கள் வந்திருக்கிறது நருட்டோ எடிட்ஸ் 440. இந்த வீடியோவில் நம்ம மார்டல் காம்பட் மொபைல் தான் விளையாட போகிறோம். ஓகே, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம பிளேயர் கொடுத்து கேமுக்குள்ளே போயிடுவோம். எனக்கு இந்த கேம் பற்றி அவ்வளோக்கா எதுவும் தெரியாது. என் பிரதர் தான் ரெக்கமெண்ட் பண்ணார், அவருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா உள்ளே ப்ளே கொடுத்தோடனே ரொம்ப நேரம் லோடிங் ஆகிட்டு இருக்கு. எவ்வளோ நேரம் தான் லோடிங் ஆகும்னே தெரியல கைஸ். A few moments later. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்மளுக்கு டுட்டோரியல் மேட்ச் மாதிரி வைக்காங்க. இந்த கோல்டு கலர் மாஸ் தான் நம்ம போல். ஓகே, இப்போ வந்துட்டு டுட்டோரியல் மேட்ச்லேயும் நம்மளை ஓட வைக்கிறாங்களா இல்லை பயமுறுத்தி விட்றாங்களான்னு ஒன்றும் தெரில. ஸ்வைப்லாம் வருது, அப்படியே மேலே கொடுத்தா போடு மூஞ்சிலே அடி. இந்த ஸ்வைப் வந்து ஸ்பெஷல் அட்டாக் சரியான அடி விழுது. இப்போ திருப்பி ஒரு ஸ்வைப்பு மூஞ்சா விழுதுங்க. இந்த ஸ்வைப்பு கொடுத்தா திருப்பி ஒரு ஷாட் உள்ள போகுது, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஜெயிச்சாச்சு, விக்டரின்னு வந்துச்சு. இப்போ வந்து ஃபெட்டாலிட்டின்னு ஏதோ வந்துச்சு. போடு ஏங்க காய்ஸ், நெஞ்சில் அவ்வளோ பெரிய ஓட்டு. இப்போனடா ஓடு மூஞ்சியே தனியாக அறுத்துட்டான். இதெல்லாம் காமிக்கக்கூடாது, அதான் மூஞ்சில் அப்படி அந்த ஸ்கெலிட்டன் ஃபேஸ்லாம் போட்டுருக்கு. மேட்ச்சு அலற விட்டானுங்க. கேமே பயங்கரமாக இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு இந்த கேமில் நிறைய பார்ட்ஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு 3 பேர் வச்சு ஒரு மேட்ச் வந்திருக்கு. ஓகே, ஆரம்பிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு மொட்டை வந்திருக்கான். இப்போது லெஃப்ட்ஸா அவ்வளோதான், மூஞ்சிலே சாட்டு. திருப்பி வந்துக்கிட்டே இருக்குது ஸ்பெஷல் அட்டாக். இது யாரா நம்மளை மாதிரியே ஒருத்தர் இருக்கான். இவன் பேர் வந்து ஏதோ ஷிராயிரியுவான், நம்ம பேர் அதான். மேலெலாம் வருது, அவ்வளோதான். அடுத்த 3வது என்ன டக்குன்னு வருது. ஏங்க இந்த அக்காவை பாருங்களேன், ஃப்ரீ ஃபயரில் வர இந்த மெக்யூல் கேரக்டர் மாதிரியே இருக்காங்க. சரி, இவங்களுக்கு அடியை போட்டுரும். ஷீல்டு எனக்கு என்னமோ ஒர்க் ஆகாத மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பிடிச்சா கொஞ்சம் அவன் அடி விழுந்துட்டு தான் அப்படியே ஒர்க் ஆகுது. இன்னும் ஒருத்தன் தான் சண்டை போட்டான், பார்த்தா 3 பேர் நிற்கானுங்க. என்னடா இது. ஓகே, அப்படியே ஜெயிச்சாச்சு. அந்த சைடில் வந்து ஏதோ மான்சமாக இருக்கான், பேர் வந்து ஓனியா. அங்கே இருந்தவன் பேர் நான் பார்க்கல. ஓகே, இப்போ வந்து ஏதோ கார்டெலாம் தந்துருக்கானுங்க. ஸ்பெஷல் அட்டாக்கா ப்ரெசிஷனா அது என்னது கேஷ், நீங்கள் நோட் பண்ணிங்களா? கலெக்ஷனுக்கு சீக்கு பதில் கே போட்டு வச்சுருக்கானுங்க. கேமே ஒரு மார்க்கமாக தான் இருக்குது. இப்போ வந்துட்டு அடுத்த 3 பேர் கூட சண்டை. இந்த கேரக்டர் வந்து அப்கிரேட்லாம் பண்ணலாமா? சரி. இந்த கேமு ஃபஸ்ட்டு நான் ஷேடோ ஃபைட் 4 மாதிரியே இருக்குதுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் புரியுது அது வேறு கேமு இது வேறு கேமுன்ட்டு. ஓ, நம்ம கூட இருந்தோம் இன்னொரு பேர் வந்து ஓஷ்டெக்கான். ஓகே, இப்போ வந்துட்டு ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து நம்ம கேரக்டர் கூட ஸ்விட்ச் பண்ணலாமா? ஓகே கொஞ்சம் ஸ்விட்ச் பண்ணி அடிப்போம். இவன் அடிக்கவே மாட்டிக்கான். ஓகே, இப்போ வந்துட்டு இன்னொருத்தர் என்னடா அடிக்க. சரி, கீழே தூக்கினா அவ்வளோதான், ஒரு அடி அடித்து செத்துருவான். 2 பேர் நாக் அவுட்டு. அடுத்து ஒரே ஒருத்தன் மூஞ்சிலே போடு. ரொம்ப நேரமாக ஸ்விட்ச் பண்ணாமல் விளாட்றோம். ஓகே, ஸ்விட்ச் பண்ணிடுறோம், அவ்வளோதான், முடிச்சாச்சு. இதோட 3ஆம் மேட்ச் ஜெயிச்சிட்டோம். கெத்து காமிக்கிறோங்க. நம்ம தான் எப்போவுமே நம்ம தான். நிறைய கேரக்டர் இருக்குது போல். எங்கே இந்த லியூ கேங்குன்னு ஒருத்தவன் இந்த மார்டல் காம்பட் ஷவுலிங் மாங்ஸில் வர வேண்டியது தானே. ரைடன்னு ஒரு கேரக்டர் வந்திருக்கான். எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம மேட்ச்குள்ளே வந்துடும். மேட்ச்குள்ளே போகலான்னு பார்த்தா ஏதோ கார்டுக்குள்ளே வந்துட்டு லெவலப்பா பண்ணிடுறோம். யாருக்கு பண்ணுறதுன்னு தான் தெரில. ஓகே, கலெக்ஷனில் போட்டு மேட்ச் ஆரம்பிச்சிருவோம். லிங்க் அக்கௌண்ட்டா? என்னடா இது, எத்தனை இது ஸ்கிப்பு க்ளோஸ் கொடுத்தாலும் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் ஆடு போல். எத்தனைப்பா சை வந்து இத்தனை பேர் நம்ம அன்லாக் பண்ணோம். இதுதான் கலெக்ஷன் போல். இது வந்து எக்யூப்மெண்ட் கார்டு, இது கேமியோன்னு ஒன்று இருக்குது. இது என்னன்னு தெரில. சப்போர்ட்டுலாம் ஒன்று இருக்குது. இதான் அந்த ப்ரெசிஷியஸ்லாம் இதெல்லாம் இருக்குமா? அது ப்ரெசிஷியஸில் ப்ரெசிஷன்னு நான் மாற்றி சொல்லிட்டேன், சாரி. இப்போ இது 2 கம்பைன் ஆகுதோ? ஆமாங்க, 3+ இருந்தது, 2 இது சேர்த்து 6+ ஆகிட்டு. ஓகே, இந்த கேம் பற்றி எனக்கு அவ்வளோக்கா எதுவும் தெரியாது, சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு எதாவது இந்த கேம் பற்றி தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. அதே மாதிரி நான் மைன்கிராஃப்ட் வச்சுருந்தேன், போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். மைன்கிராஃப்ட் வேர்ல்டு டெலீட் ஆகிட்டுன்னு. இந்த இதில் பார்த்தா மைன்கிராஃப்டே டெலீட் ஆகிட்டு.
அதான் ஒரு தொல்லை. எல்லாத்துக்கும் நான் ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு பேட்டில் மோட தொடணுமா? வந்துட்டு ஃபஸ்ட்டு கொட்டை மாதிரி இருக்குது, அதை தொட்டால் வந்துட்டு கைஸ். இப்போ வந்து நம்ம எடிட் பண்ணலான்ற நினைக்கேன். ஏதோ கொடுக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். நான் எடிட் டீம் கொடுத்துட்டேன். ரைடன் எப்படி வைக்கிறது தெரியலையே. எல்லாம் கொடுக்க நான் பார்க்கவே இல்லை, நான் பாட்டு போயிட்டுருக்கேன். இல்லை உள்ளத்திட்ட அப்கிரேட்லாம் வருது. எனக்கு வந்து பவர் அதிகமாக இருக்குது பாருங்களேன். 3 பேர்த்தோட இவனுங்களுக்கு கொஞ்சம் 1200 இருக்குது. அந்த மண்டவோட மாதிரி இருக்குது. ஓகே, இப்படி நான் மாற்றிட்டேன். இப்போ வந்துட்டு பவர் எப்பா என்ன பவர் இது யாரா? லோடிங் ஸ்க்ரீனா? நானும் திடீர்னு அடிக்க தான் வரேன்னு நினச்சேன். டக்குன்னு நான் பயந்துட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு மேட்ச் ஆரம்பிக்க மாட்டேங்குது. வந்துட்டு ஈவன் நம்ம டீமில் இருந்த மாதிரியே இருக்கான். நம்ம டீம்லேயும் இப்படி ஒருத்தர் இருக்கான். பேர்லாம் நல்லா தான் வச்சுருக்கானுங்க. சிரை, ரூயி, ஓனி, என்னென்னமோ பேர் வச்சுருக்கானுங்களே கைஸ். ஓகே, சரியான அடி. இப்போ ரைடனை மாற்றிடுவோம். என்னங்க இது இப்படி அடிக்குது கைஸ்? வேறு லெவலில் இருக்குது கைஸ் இந்த ரைடன் கேரக்டரு. இதை வச்சே 3 பேர்த்தையும் முடிப்பேன் வாங்கலை. அவ்வளோதான், போட்டு அடியை போட்டு தலையில் கழுத்துலேயே விடுது கைஸ். சரியான அடி. இப்போ கீழே தானே, அவ்வளோதான், தலையே சுற்றிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு வேறு லெவலு. ஜெயிச்சாச்சு. அதே மாதிரி 3 பேர் வந்து நிற்கானுங்க. ஆனால் இப்போது ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்குது. முடிஞ்சால் நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், தெரிலனா நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு திருப்பியும் ஃபைட்டு கொடுத்துருவோம். என்னடா டக்குன்னு ஒரு பேர்லாம் வச்சுருக்கீங்க, குங்ஜின்னு. நிறைய விஷயம் இருக்குது இந்த கேமில். ஓகே, வந்து ஃபைட் ஆரம்பிச்சிட்டு ரைட் சைடில் எந்த சைடு நான் தொட்டாலும் அங்கே அடி மட்டும் விழுந்துருது கரெக்டாக. நான் ஷீல்டே அதிகமாக யூஸ் பண்ணல கைஸ். அடிச்சுக்கிட்டே இருக்கேன் நான் பாட்டு, அதுவும் பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து இந்த மேட்சோட நான் இந்த வீடியோ முடிச்சிடலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த மேட்சை ஃபஸ்ட்டு முடிச்சிடும். ஸ்வைப்பாக வருது. நான் 3 touch to do காம்போன்னு ஏதோ ஒன்று வந்துச்சு, அதெல்லாம் நான் பார்க்கல. அடுத்த வீடியோவில் நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடியை விடு சரியான அடி ஃப்ரெண்ட்ஸ். 3 பேர்த்தையும் முடிச்சது விக்டரி. இப்போ வந்துட்டு அதே மாதிரி 3 பேர் வந்துட்டானுங்க. நம்ம தான் இங்கே காமிக்கிறோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா மார்டல் காம்பேட் வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் வேணும் ப்ரோ அப்படின்னு போடுங்க. நான் நிறைய வீடியோஸ் போடுவேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் உங்கள் நர்டாய்டேஜ் 440. டாட்டா பாய்.